ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. آمنا بالله. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: سافروا تصحوا أو كما قال عليه الصلاة والتسليم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, கோடை காலத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய குழந்தைகளுக்கான பரீட்சைகள் நிறைவு பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அருமையான பெரியோர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆன்மீக ரீதியான அல்லாஹுவை நெருங்கக்கூடிய அளவிலான பல கட்டளைகளை, உத்தரவுகளை நமக்கு பிறப்பிப்பதோடு அவன் படைத்துள்ள இந்த பூமியை ஒரு படிப்பினை பெறக்கூடிய இடமாக ஆக்கியிருப்பதாகவும், அந்த பூமியில் நீங்கள் பல இடங்களுக்கு சுற்றி திரியுங்கள் என்றும் அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அவன் படைத்துள்ள இந்த பூமி நாம் வாழ்வது கடைசி உம்மத்தாக, நமக்கு முன்னால் பல்வேறுபட்ட மக்கள், பல்வேறுபட்ட குணம் கொண்ட ஆட்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சாதகமான சூழலும் ஏற்பட்டுள்ளது, பாதகமான சூழலும் ஏற்பட்டுள்ளது. நமக்கு பின்பு ஒரு உம்மத்து வரப்போவதில்லை. இப்போ நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்: குல் சீரு ஃபில் அர்த். நாயகமே, உம்மத்திடத்தில் சொல்லுங்க, நீங்கள் பூமியில் சுற்றி திரியுங்கள். இப்போ சுற்றுலாவை ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நமக்கு போதிக்கிறான். கோடை காலமாக இருக்கிறது. நாம் அவசியப்பட்டால் குழந்தைகளை அழைத்து கொண்டு சுற்றுலா செல்லலாம். சுற்றுலா என்றது நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஒரு ஜாலியான ஒரு டூர், ஒரு பல்வேறு வகையான மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை பார்க்க போகிறோம் என்றெல்லாம் நினைக்கிறோம். அதற்கு மத்தியில் நம்முடைய சிந்தனை இப்படியும் இருக்க வேண்டுமா? நான் பூமியில் 4 இடங்களுக்கு சென்று என்னுடைய 4 உறவினர்களை நான் சந்திக்கப் போகிறேன். முகம் தெரியாத பல்வேறு முஸ்லிமான சகோதரர்களை நான் சந்திக்கப் போகிறேன். அப்படி சந்திப்பதனால் உண்டான நன்மைகளை அடையப் போகிறேன். அது மட்டுமல்ல, ஏதேனும் ஒரு சம்பவங்கள், ஒரு செய்திகள் அந்த பகுதியில் நடந்திருந்தால், அது நல்லதாக இருந்தால் அதை நான் எனக்கு சாதகமான விஷயமாக எடுத்துக்கொள்வேன். ஹைர், இப்படி வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா நமக்கு நல்ல ஒரு முடிவை தருகிறான். அது பாதகமான அதாபினுடைய பகுதி, அதாபினுடைய இடம் என்று எனக்கு தெரிந்தால் அதை கொண்டு நான் படிப்பினை பெற்றுக்கொள்வேன் என்கிற நிய்யத்தோடு நம்முடைய அந்த சுற்றுலாக்கள், நம்முடைய அந்த பயணங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்வார். இன்று ஓதப்பட்ட சூரா ரொம்ப அற்புதமான ஒரு சூரா, சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி சூரா என்று நாம் சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குர்ஆனிலே ஒரு சூரா உண்டு, 30 ஆயத்துகளை கொண்ட சூரா. அந்த சூரா அதை ஓதி வருபவருக்கு கியாமத்திலே சிபாரிசு செய்யும், அவருக்காக ரப்பிடத்தில் போராடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த சூராவுக்கு சூரத்துல் முன்ஜியா, அதை ஓதுபவரை அது காப்பாற்றக்கூடியது என்று அதற்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. சூரத்துல் முல்க்குங்கிற பெயர் நமக்கு நல்லா தெரியும். அது அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துல் முல்க்குக்கு வைத்த பெயர்களில் ஒன்று அல் முன்ஜியா, அல் முஜாதிலா. அல் முன்ஜியானா என்ன? காப்பாற்றக்கூடியது. அல் முஜாதிலானா என்ன? ரப்பிடத்திலே இந்த மனிதருக்காக போராடக்கூடியது. அப்படியானால் நாம் இந்த சூறாவை அன்றாடம் ஓதி வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ராத்திரியிலேயும் சூரத்துல் முல்கையும் அலிஃப் லாம் மீம் சஜ்தா என்கிற அந்த சூறாவையும் ஓதாமல் உறங்குவதில்லை என்று ஹதீஸ் தெளிவாக காணப்படுகிறது. அப்போ உம்மத்தாகிய நாமளும் இந்த சூறாவை ஓதும். ஹைர், இந்த சூறாவில் வருது, ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலா. அவன்தான் உங்களுக்காக பூமியை பயணிப்பதற்கு இலகுவாக ஆக்கினான். உண்மைதானே? பூமியில் உண்டான பாதைகள், ஒன்று சாதாரணமான சமமான தளம் கொண்ட பாதை,
இன்னொன்று காட்டு வழி பாதை. இந்த காட்டு வழியில் உண்டான அந்த பாதை என்பது கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும், செல்வதற்கு பயமான பகுதியாக இருந்தாலும், சமதளமாக இருக்கக்கூடிய இடங்களில் நாம் சாதாரணமாக பயணிக்கிறோம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலா, அவன்தான் உங்களுக்கு பூமியை இலகுவானதாக, பயணிப்பதற்கு ரொம்ப சாதாரணமானதாக ஆக்கி தந்துள்ளான். எனவே ஃபம்ஷூ ஃபீ மனாக்கிபியா, அதன் நாலா புறங்களுக்கும் நீங்கள் பயணித்து போங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த கோடை காலத்தில் நாமும் நம்முடைய குழந்தைகளும் அவசியப்பட்டால் வெயிலின் தாக்கம் நமக்கு எந்த வகையிலும் பாதிக்காமல் இருந்தால் ஒரு சிறியதொரு சுற்றுலாவை நாம் மேற்கொள்ளலாம். குர்ஆன் சொல்கிறது, ஃபம்ஷூ ஃபீ மனாக்கிபியா. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஒன்று முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சாஃபிரு தஸிஹு, நீங்கள் பயணம் செய்யுங்கள், சிஹத்தை அடைவீர்கள், ஆரோக்கியத்தை அடைவீர்கள். ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருந்தால் நமக்கு உடலில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு தடவை வரக்கூடிய அந்த காய்ச்சல் அல்லது தலைவலியோ நம்ம கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை உதறிக்கிட்டு வெளியே போனோம், ஒரு சின்ன ஒரு பயணம் மேற்கொண்டு வந்தோம், ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம்னு சொன்னால் தஸிஹு, நீங்கள் சிஹத்தை அடைவீர்கள் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உடல் ஆரோக்கியத்திற்கும் கூட சுற்றுலா காரணமாக இருக்குது. நான் சொல்லக்கூடியது விளங்கிக்கணும். என்ன சொல்கிறீங்க ஹஸரத்து, பயணம் போயிட்டு வந்தால் தான் உடம்பெல்லாம் அழுத்து போயிடுது, சலித்து போயிடுது, அது வேறு. அது பிரயாணத்திற்கு உண்டான சின்ன சின்ன சிரமங்களால் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு. மற்றபடி நம்முடைய மனதிற்கு ராஹத்தும் உடலுக்கு ஒரு வகை ஆரோக்கியமும் கிடைப்பது இந்த பயணத்தின் மூலமாக. அப்போ சுற்றுலா நாம் செல்லுகிற போது நபி அவங்க சொல்கிறாங்க, சாஃபிரு தஸிஹு, நீங்கள் சஃபர் செய்யுங்கள், பயணம் செய்து போங்கள், சிஹத்தை அடைவீர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மாமேதி. அவங்களுக்கு எல்லா கலையிலையுமே டேலண்ட் உண்டு. நாம் அவங்கள எப்படி பார்க்குறோம் தெரியுமா? 4 இமாம்கள் ஒரு இமாம் என்கிற அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்கணும். மனுஷ சகலகளாக வல்லவர். கவிதைகள் படிப்பதிலும் சரி, மருத்துவ குறிப்புகள் சொல்வதிலும் சரி, அரபு புலமைகளிலும் சரி, மற்ற ஹதீஸுகளை அறிவிப்பதிலும் எல்லா துறையிலும் சிறந்தவர். அவர் கூறுகிறார், இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பயணத்திலே 5 பயன்கள் கிடைக்கிறது. ஒரு இடத்துக்கு நாம் பயணமாகி போனோம், அது சுற்றுலாவுடைய பயணமாக இருந்தாலும் சரி, வேறு ஏதேனும் வாழ்க்கையினுடைய தேடல் பயணமாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துக்கு நாம் பயணம் செய்து போனால் நமக்கு 5 பிரயோஜனங்கள் கிடைக்கும். இது நமக்கு கிடைக்குதாங்கிறத மட்டும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஓட்டி பாருங்கள். ஏன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சும்மா போகிற போக்கில் சொல்கிறவங்க இல்லை, ரொம்ப அற்புதமாக சொல்கிறார்கள். ஒஃபி சஃபரி ஹம்சு ஃபவாயித, பயணத்தில் 5 பயன்பாடுகள் உண்டு. நம்பர் 1 தஃபர்ருஜு ஹம்மின், கவலை நீங்குகிறது. சில பேருக்கெல்லாம் ரிலாக்ஸு தேவைப்படும். குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள், மனைவி மக்கள்கிட்ட சில பல மனக்கசப்புகள், வேறு ஏதாவது ஒரு வகையான டார்ச்சர்கள். சொல்லப்போனால் சில பேருடைய வீடு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஊரில் அப்படி இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் விசாலமான வீடு. சில பேருடைய வீடே ரொம்ப நெருக்கடியாக 10க்கு 10 விட சின்னதாக தான் இருக்கும் சென்னை போன்ற இடங்களில். அப்போ அங்கே இருந்து கொஞ்சம் வெளியே வந்தால் தான் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் பயணம் செய்யுங்கள், உங்களுடைய உள்ளத்தினுடைய கவலைகள் அதன் மூலமாக நீங்குகிறது. 2வது கஸ்பு மஈஷத்தின், வாழ்க்கையின் சம்பாத்தியத்தை அதிலே நாம் பெற முடியும். பயணம் செஞ்சால் தானங்க சம்பாதிக்க முடியும். எல்லாருக்குமே சொந்த ஊரிலேயே வியாபார ஸ்தலம் அமைந்து விடுமா? எல்லாரும் இங்கே நான் இருக்கிற இடத்துல நான் கடையை வச்சு பழச்சிக்கிறேன், நிறைய பேருக்கு அது கைகூடாது. 100க்கு 70% மேற்பட்ட மக்கள் பயணம் செய்து போனால் தான் சம்பாதிக்க முடியும். அல்லாஹ் குர்ஆனில் அதுதான் பல இடத்துல சொல்கிறான், நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க, ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, பூமியிலே 4 பக்கமும் நீங்கள் அலைந்து சென்று வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், பொருளாதாரத்தை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, பயணிப்பதால் கிடைக்கக்கூடிய 2வது பயன் சம்பாத்தியம். அது சுற்றுலாவுடைய பயணமாக இருந்தாலும் கூட, நாம் ஒரு வியாபாரியாக, நாம் ஒரு விவசாயியாக, ஏதேனும் ஒரு துறையில் நாம் இருக்கிற போது அந்த பயணத்தில் அதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஹஜ்ஜுடைய பயணம் இருக்குல்ல, நாமெல்லாம் நினைக்கிறோம் ஹஜ்ஜுடைய பயணம் என்பது அமல்கள் மட்டும் கொண்ட பயணம், உண்மைதான். ஆனால் ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு போன இடத்துல தன்னுடைய வியாபாரத்தை அவர் ஆன்லைன் மூலமாக செய்து கொண்டால் அனுமதி இருக்கிறது. இல்லை நீங்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கீங்க, அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட காலை அட்டன் பண்ணாதீங்க என்று நாம் அவர் திறக்க முடியுமா? அல்லாஹ் இல்லைங்க சொல்கிறான், லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபضلا மின் ரப்பிக்கும்,
அல்லாஹுடைய அருளை அதாவது பொருளை தேடுவதிலே உங்கள் மீது குற்றமில்லை அப்படின்னு ஹஜ்ஜுடைய சப்ஜெக்டில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு கூட்டத்தார் ஹஜ்ஜிக்கு வந்த இடத்துல அவங்க கொண்டு வந்த அந்த கட்டிச்சாதங்கள் அந்த உணவுப் பொருள்கள் தீர்ந்து போச்சான். உணவுக்கு வழி இல்லாமல் யோசித்து என்ன செஞ்சாங்கன்னா 4 கூடாரத்தில் போய் அவங்க யாசகம் கேட்குறாங்க. நான் தான் கூடாரன்னு சொல்கிறேன். ஹதீஸில் எப்படி வந்திருக்குன்னா பல ஆட்கள்கிட்ட அவங்க யாசகம் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னால் அப்படிலாம் நீங்கள் யாசகம் கேட்டு சாப்பிட்றதுக்கு சம்பாதிச்சு சாப்பிடுங்க. வந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு வேலைகள் செய்து அதில் வரக்கூடிய பொருளை கொண்டு நீங்கள் உங்களுடைய அந்த கட்டிச்சாதங்கள் அந்த உணவினுடைய தேவை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்போது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் ஹஜ்ஜு போன்ற ஆன்மீக பயணத்தில் கூட நாம் சம்பாதிப்பது குற்றமில்லை என்று சொன்னால் யோசித்து பார்க்கிறோம். சுற்றுலாவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய 2வது பயன் சம்பாத்தியம் நமக்கு கிடைக்கிறது. 3வது கல்வி ஞானங்கள் கிடைக்கிறது, அறிவு கிடைக்கிறது. ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போனால் அங்கே உள்ள மெசேஜ் என்ன, இங்கே உதாரணமாக ஒரு நாட்டுக்கே போகிறோன்னா அல்லது ஒரு பகுதிக்கு போகிறோன்னா இந்த பகுதியில் இதற்கு முன்னால் ஆண்ட மன்னர்கள் யார். இப்போ வடநாடுகளில் நீங்கள் போனீங்கன்னா முகலாய மன்னர்கள் பற்றி உண்டான இல்முகள் கிடைக்கும். தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு இடங்கள், இங்கே என்ன நடந்துச்சு, என்ன ஏது, அங்கே உள்ள உணவினுடைய வகை என்ன, அங்கே உள்ள கலாச்சாரம் என்ன, இல்மு கிடைக்கும். அதே போல் 4வது ஆதாப், அதே கலாச்சாரம் கிடைக்கும். அங்கே உள்ள மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த பேச்சு ஸ்லாங்குகள், அதெல்லாம் நமக்கு ஒரு நல்லதாக கிடைச்சதுன்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது 4வது. 5வது சுஹ்பத்து மாஜிதின், பயணத்தில் போகிற போது சிறந்த நபர்களின் தொடர்பு கிடைக்கிறது. சிறந்த நபர்களின் தொடர்பு. இப்போ நம்ம ஒரு பயணம் மேற்கொண்டாலே சாதாரணமாக அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 பிரயோஜனங்களை தருகிறான் என்று சொன்னால், அப்போ பயணங்கள் என்பது குறிப்பாக இந்த கோடை காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு சுற்றுலா செல்வது என்பது, அதிலும் அந்த சுற்றுலாவிலே சொந்த பந்தங்களை பார்ப்பதையும் சேர்த்து கொண்டால் நமக்கு பல நன்மைகள் ரப்பிடத்தில் கிடைக்கிறது. நம்ம நண்பர்கள் இருப்பாங்க ஏதேனும் ஒரு ஊரில், அவர்களை நாம் பார்க்க போனால் ஹதீஸில் வருது, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்க்க சென்றால் போகிற வழியில் அல்லாஹ் ஒரு மலக்கை ஏற்படுத்தி இவரிடத்தில் அல்லாஹ் விசாரிக்கிறான் மலக்கின் மூலமாக, நீங்கள் எங்கே போகிறீங்க, நான் இந்த ஊருக்கு போகிறேன், எதற்காக போகிறீங்க, என்னுடைய நண்பரை சந்திக்க போகிறேன், உங்களுக்கு அவருக்கு ஏதாவது வியாபார தொடர்பு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முஹப்பத்து அது மட்டும்தான். அப்படியானால் அல்லாஹ் உங்களுக்கு செய்தி சொல்லிவிட்டான், நீங்கள் அந்த நண்பரை பிரியப்பட்டது போல அல்லாஹ் உங்களை பிரியப்பட்டுள்ளான் அப்படின்னு செய்தி கிடைக்கும். அப்படியானால் ஒரு குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு செய்திகளுக்கு மத்தியில் அவசியப்பட்டால் சுற்றுலாவை மேற்கொள்வதற்கும் அனுமதி இருக்கிறது. அதிலே பாவங்கள் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம்மை அவன் சொன்ன பிரகாரம் வாழக்கூடிய சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.